ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் லைவ் பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தேன் காலையில் சாப்பாடு. ஏன்னா லைவை பார்க்கவே காண்டாகுது. ஒரு நாள் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஏழரை வந்துட்டு விஜய் பார்வதிக்கு கொடுக்கும்போது காண்டாகுது. என்னடா நடக்குது? இவ்வளோ வேலைகளை பிக் பாஸ் கொடுத்து இப்படி போட்டு அடின்னு அடித்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் டெய்லியும் காலையில் கரெக்டாக ஒரு ஏழரை. ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் கனியும், நேற்று காலையில் திவ்யா தான் நினைக்கிறேன், இன்றைக்கி காலையிலும் திவ்யா, நைட்டு அது வேறு டிபார்ட்மெண்ட். நைட்டு வந்து வச்சு செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம் அந்த குரூப்பு தலைமுடியை கட் பண்ணுறாங்க ப்ராங்க்கு. ஏன் அசிஸ்டன்ட் வார்டன் இருக்காங்க, அவங்கள நீங்கள் ப்ராங்க் பண்ண மாட்டிங்களா? சப்போஸ் விஜய் பார்வதி அசிஸ்டன்ட் வார்டனாக இருந்தால் ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க, அவங்கள வந்து கலாய்ச்சிருப்பாங்க. அது ஆக மொத்தத்தில் அவங்களோட கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக ஓவராக இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க விஜய் பார்வதியை. யார்? நம்ம திவ்யா. இதை வந்து இங்கேருந்து பிரின்ஸிபல் பார்த்துட்ருக்காரு. ஓ, பார்த்துட்ருக்காரா? நான் கூட தூங்கிட்டோன்னு நினச்சோம் அப்படி நினச்ச மாதிரி இருக்குது. பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து திவ்யா அந்த பக்கம் வராங்க, கூப்பிட்றாரு. அப்போ சொல்கிறார், நீங்கள் எதுக்கு அங்கே வந்துட்டு விஜய் பார்வதி வந்து கலாய்ச்சிட்ருக்கீங்க? இல்லை சார், அங்கே ஜாலியாக பேசிகிட்ருக்கோம். மனசாட்சியே இல்லாமல் ஜாலியாக பேசுகிறீங்களா? நீங்கள் ஜாலியாக தான் பேசிகிட்ருக்கீங்க, அவங்க மூஞ்சி மாறுது அப்படின்றாரு. இது அப்போ பரவாயில்ல, நம்மளும் சூப்பர் வாங்க பிரஜன், இந்த மாதிரி தான் பேசணும், நாங்களே எதிர்பார்த்தோம், கமான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த சொல்லுவாங்களே இந்தந்த படத்தை அது போயிட்டு அந்த ஸ்டாம்ப் வாங்கிட்டான்னு சொல்லும்போது உடனே அவர் அங்கே போயிட்டு சரத்குமார் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து லவ் சொல்ல போவார். அப்போ கமான் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அந்த லவ் சொல்லாமல் வந்துடுவார். ஏன்டா வந்து அப்படின்னு, நீ தானே கமான் அந்த கமான் வேற, நீ போய் லவ் சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு வாங்க பிரச்சன் சூப்பர் சொல்லுங்கள் அப்படின்னு. இவங்க இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, திவ்யா வார்டன் இரிட்டேட் பண்ணுறாங்களாம். அவங்க சொல்லிட்டு தங்கம் பார்த்தீங்களா சிரிச்சிட்டே இருக்காங்க பாருங்கள். நாங்கள் கலாய்க்கவே இல்லைங்க, நாங்கள் ஜாலியாக தான் பேசிகிட்ருக்கோம். அவங்க ஒரு நிமிஷம் இருங்க, எஃப்ஜேவை கூப்பிட்டு பேசுவோம்னு சொல்லிட்டு ஃபெர்னாண்டஸ் இங்கே வாங்க. அவங்க வந்துட்டு அவங்கள நான் வந்து கலாய்ச்சேன்னா நான் வந்து இவர் என்ன சொல்கிறாரு பிரின்சிபல், நான் மட்டும் தான் சிரிக்கிறேன், அவங்க கோவமாக இருக்காங்க மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்போது அவர் எஃப்ஜே யோசிச்சு பாருங்கள். எஃப்ஜே வந்து எப்பயுமே விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஆள் அவரே இல்லை. ஆமாம், அவங்க சொல்கிறது கரெக்டு தான் சார், அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி கலாய்க்கிறாங்க. அவங்க வந்துட்டு அதை திரும்பவும் வந்துட்டு இன்னும் ஃபெர்னாண்டஸ் நீ எனக்கு அகென்ஸ்டாக மாறிட்ட அவட மாதிரி அவங்கள சொல்லிட்டு சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் சுபிஷாவை கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்களையும் தர்மலிங்கம் அவங்க 2 பேர் கேரக்டர் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இவங்களோட மைண்டு ஃபுல்லாக 10th ஸ்டூடெண்ட்டும் 12th ஸ்டூடெண்ட் அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒன்லி ஃபார் ரேகிங். அவங்க படிக்க மாட்டாங்க, அவங்க ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இங்கே காமிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய அழகான ஒரு பள்ளி பருவம், எவ்வளோ சூப்பராக, வெறும் ரேகிங் மட்டும் அங்கே இருக்கும். நீங்கள் முதல் படிச்சிருப்பீங்களா? நான் படிச்சிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ நினச்சாலும் எனக்கு வந்துட்டு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீன் போடுவோம் பொண்ணுங்க முன்னாடி, அது ஒரு தனி இது. படிப்பில் வந்துட்டு அங்கே எங்கே ஒரு சின்ன போட்டி வரும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அடிதடி மாதிரி ஒரு ஆக்ஷன் சும்மா. இப்போ போன வாட்டி வந்துட்டு பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி எதுவுமே வரவே இல்லை. அவங்கள பசங்களுக்குள்ள மோதிக்கிட்டு உடனே வந்துட்டு அப்புறம் லவ்வருக்காக அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கான்செப்டுக்காக பஞ்சம். இங்கே இவங்களை அவங்க கலாய்க்கிறது, அதுவும் எந்த இடத்துல வந்து வார்டனுக்கு அகேன்ஸ்டாக எப்போ பார்த்தாலும் கலாய்க்கிற ஸ்டூடெண்ட் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் பார்ப்பீங்க. இதை வந்து ஸ்கூல் டாஸ்க்குன்னு வச்சுருக்கக்கூடாது, வன்மம் டாஸ்க்குன்னு வச்சுருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக திவ்யா. திவ்யா கேப்டன் பற்றி சொல்லுங்கம்மா. சார் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. உட்காருங்க பேசாமல் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி கேட்குற கேள்வி ஒன்று, ஆனால் அங்கே வந்து சுற்றி வருவாங்க. இங்கே வந்துட்டுல இப்போ புரியுதா என்னோடய நிலமை? அதுதான் உங்களுக்கு எப்பயுமே. நேற்று காலையில் அதே மாதிரி தான் அரோராவும் கானாவனது சண்டை போடுறாங்க. இவங்க உடனே இப்போ புரியுதா நான் ஏன் அவங்க திட்டினேன்னு அப்படின்னு, கம்முன்னு போமா அப்படின்னு. எல்லா இடத்துலையும் இப்போ புரியுதா, பேசாமல் இந்த திவ்யா பெரி இப்போ புரியுதான்னு வச்சிடலாம் பொழுது. எல்லாத்துக்கும் இப்போ புரியுதா. இதில் வேறு ஏதாவது இது பண்ணிச்சா அப்போ தான் ஐயோ. ஆனால் அநியாயம் பண்ணுறாங்க, ரொம்ப மோசம். அவங்களும் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அப்படியே நாவடக்கம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோலாக விஜய் பார்வதி இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிரச்சனை பற்றி சொல்ல மறந்துட்டு பாருங்கள். அப்படியே நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரும் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டார். இதில் வேறு தர்மலிங்கம் மேட்டரை சொல்ல மறந்துருப்பாங்க. ஐயோ, என்னென்ன மறக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம், ஸ்கூல் இது முடிஞ்ச உடனே டூருக்கு தாய்லாந்து போகிறதுக்கு. தாய்லாந்தில் எனக்கு தெரியும் சார், இவங்க வந்து குழந்தைகளா அப்படி சொல்லும்போது அவங்க தாய்லாந்தில் இருக்கவங்க தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க
இதெல்லாம் கூட ஓகே, ஓரளவுக்கு நம்ம சரி குழந்தைங்க வந்து எதோ சொல்கிறாங்க. ஆனால் பிரின்சிபல் கிட்ட இவ்வளவு க்ளோஸாக பேசுகிற பசங்களை பார்த்துருப்பீங்களா? அதுவும் பிரின்சிபல் பசங்களை பார்த்து பயப்படுற ஒரு பிரின்சிபல் பார்த்துருப்பீங்களா? இங்கே பார்ப்பீங்க. என்னத்த சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிரஜன் எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரும் சேர்ந்து வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு. திவ்யாவை பார்த்து பயப்படுறாரு. ஏன் பயப்படணும்? நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறீங்களே, எப்போ பார்த்தாலும் ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையில் ஒரே வார்த்தை, முதுகெலும்பில்லைன்னு உங்களுக்கு இருக்கா? இருந்தால் கேளுங்க சார். முதுகெலும்போடு வந்துட்டு பிரின்சிபல் அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள் சார். பாய் நண்பர்களே, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.